ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம நருட்டோ சீரிஸில் ஒக்காகேவா ஆகாமல் ஒக்காகே அளவுக்கு பவர்ஃபுல்லாக அந்த டாப் 5 ஷினோபிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் 5வது இடத்துல வந்து நம்ம ஃபுக்காக்கு உச்சிகா தான் இருக்கார். ஃபுக்காக்கு உச்சிகா யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இட்டாச்சி சாஸ்கிங்கிற 2 லெஜெண்ட்ஸோட அப்பா. மதரா உச்சியாக்கு அப்புறம் உச்சியாக்கலான தலைமை தாங்கி இவர் தான் வழி நடத்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லோ ஃப்ளாஷான மினாட்டோட ரைவலே இவர் தான். அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்திருப்பாருன்னு. என்னதான் இவரோட மங்கைக்கும் சரிங்கான் எபிலிட்டி பற்றி பெருசாக சொல்லாமல் இருந்தாலுமே ஓவர் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம லிஸ்ட்டாக 4வது இடத்துல வந்து நம்ம ஒயிட் ஃபேங் ஆஃப் த லீஃப் நம்ம சாக்குமோ ஹட்டாக்கே தான் இருக்காரு. ஹட்டாக்கின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு கக்காஷி தான் வரும். இவர் தான் நம்ம கக்காஷியோட ஃபாதரேன்னு. நம்ம சாக்குமோ ஹட்டாக்கி எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்திருப்பாருன்னா லெஜெண்டரி சைனின்ஸோட பவர்ஃபுல்லாக அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான சினோபியை வந்து ஒரு சில்லியான விஷயத்துக்கு வந்து முதுகு பின்னாடி பேசி டிப்ரெஷன் ஆகி தற்கொலை பண்ண வச்சிருப்பாங்க. எல்லோ ஃபிளாஷ்னு சொன்னால் 5 கிரேட்னஸ்ல இருக்க எல்லாத்துக்குமே தெரியுற மாதிரி ஒயிட் ஃபேங்னு சொன்னாலுமே எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா தலைவன் பண்ண சம்பவம் அந்த மாதிரி. அடுத்து நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் கிங்கான நம்ம இட்டாச்சி உச்சிகா தான் இருக்காரு. நம்ம இட்டாச்சி அவரோட சின்ன வயசுலேயே ஒக்காகே அளவுக்கு யோசிச்சிருப்பாரு. எந்த அளவுக்குன்னா வச்சுக்கோங்களேன், இந்த வாரே இல்லாத ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை கொடுக்கணுட்டாங்கிற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் உச்சியாக்கலானே மொத்தமாக போட்டு தள்ளனதுக்கப்புறம் அக்காட்சுகில போய் சேர்ந்திருப்பாரு. அப்படி அக்காட்சுகில சேர்ந்ததுக்கப்புறமே லீஃப் வில்லேஜை தான் பாதுகாத்துட்டு இருந்திருப்பாரு. ஏன் இறந்து போனதுக்கப்புறம் கூட ரீஅனிமேஷன் ஆகி 4th கிரேட் நிஞ்சா வரல பாதியை முடிச்சு விட்டு போயிருப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து ஒக்காகேவா இருந்தால் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிருங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல வந்து நம்ம லெஜெண்டரி சானினான நம்ம ஜிராயா சின்சே தான் இருக்காரு. நம்ம ஜிராயாவை நம்ம தேட ஒக்காகேவான ஹிரன் சருடோபி இறந்ததுக்கப்புறம் 5வது ஒக்காகேவா ஆக்கலான்னு எல்லாமே யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் என் தலைவனோட ஆராய்ச்சி தான் முக்கியம்னு சொல்லிட்டு சுனாடே வந்து 5வது ஒக்காகேவா ஆக்கி விட்டு போயிருப்பாரு. இவரோட பவரை பற்றி சொல்லணும்னா இவர் தான் லெஜெண்டரி சானின்ல ஒரு ஆள். இவர் வந்து மவுன் மியப்போக்குள்ள இருக்க எல்லா தோட்ஸையுமே சமன் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் கால் லெவல் பவர் உள்ள பெயின் கூட சண்டைக்கு போயிருப்பாரு. அதுவும் அவனோட ஏரியாவிலே போய் சண்டையை போட்டு சம்பவத்தையும் பண்ணி விட்டுருப்பாரு. அதாவது 6 பெயின்ல 3 பெயினும் முடிச்சு விட்டுருப்பாரு. ஸோ ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 நம்ம சாஸ்கே உச்சிகா தான் இருக்கா. நம்ம சாஸ்கே நம்ம நருட்டோ ஒக்காகேவா இருந்தப்ப நம்ம நருட்டோக்கு வந்து ஒரு ஷேடோ ஒக்காகேவா இருந்து லீஃப் வில்லேஜை பாதுகாத்துட்டு இருந்திருப்பான். நம்ம சாஸ்கேவோட பவர் அண்ட் எபிலிட்டியை பற்றி சொல்லணும்னா அவங்ககிட்ட 6 பேத் பவர், ரெனிகன், மங்கிக்கு சரிங்கலாம் இருந்திருக்கும். நம்ம சாஸ்கே யூஸ் பண்ணுற ஒரு பவர்ஃபுல்லான ஜுட்ஸு ஒன்று கீரன் ஜுட்ஸு. அந்த ஒரு ஜுட்ஸு வந்து ஒரு அல்டிமேட்டான ஜுட்ஸு கூட. ஸோ இப்போ இந்த வீடியோக்கான எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த வீடியோவில் பார்த்த கேரக்டர்ஸில் உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்பவுமே பிடிக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.